இவ்வளவு பெருசா டால் பேஸ்ல நல்ல ஃபர் குவாலிட்டி. இவ்வளவு பெருசா இருக்கு. நல்ல குவாலிட்டியா மேல் தான் ப்ரோ ஸ்டெட்டுக்கு வச்சிருப்போம் நம்ம. இவன் பார்த்து இவரு நெக்ஸ்ட் மேல் ப்ரோ டால் பேஸ். பியூர் டால் பேஸ்ல ஒயிட். சூப்பரா இருக்குது. பாத்தீங்கன்னா லென்த் பாத்தீங்கன்னா நம்மளோட கேட்டரியிலே நல்ல மேல் இவன் தான். நல்ல கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் பாத்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ஃபுல்லா. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருக்கான்னு கம்பல்சரி நோட் பண்ணோம் ப்ரோ. அது எப்படி ஜஸ்ட் நம்ம அந்த ஹேரை வந்து நம்ம தடவி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். You guys are not subscribed and you're watching this video. Bell icon irko adu ting 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 subscribe. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பார்த்தீங்கன்னா உதயா. நம்ம சென்னை வலசரவாகத்தில் இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா பொஷன் கிட்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், வீட்டில் வச்சு ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிட்டன்ஸ் எப்படி வாங்கணும், அவங்களை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் மேல் நம்மளோட கேட்டரியிலே நல்ல மேல் வந்தான். அதில் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ஃபுல்லாக. ஆமாம், ட்ரிம் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம கோட்டிங் காண்டி. இவனோட கிட்டன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோலயே. இருக்கு ப்ரோ. இப்போதான் 30 days ஆகுறாங்க எல்லாமே. ஆமா எல்லாமே இவங்க கிட்ட தான். ரொம்ப குட்டியா கியூட்டா இருக்காங்க பிரதர். ஆமா பிரதர். எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் தானா? இல்ல ப்ரோ, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதர் வந்து டால் பேஸ்ல இருக்கு. ஓகே. அதனால போத் சைடுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்ல போட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வரும். நம்ம யார்கிட்டயும் போய் சொல்லி கொடுக்க வேண்டாம், எல்லாமே டால் பேஸ்ல தான் உங்களுக்கு வரும். டால் பேஸ் தான் வரும். ஆமா. மேக் பண்ணது அந்த எக்ஸ்ட்ரீம் பஞ்ச். ஆமா. ஃபாதர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பஞ்ச். ஓகே ப்ரோ. இவர்தான் இவங்களோட ஃபாதர். பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம வந்து கிட்டன்ஸை வந்து எந்த டேஸ்ல எடுக்குதுன்னு ரொம்ப பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. டாக்ஸ் மாதிரி எல்லாரும் வந்து 30 daysல எல்லாம் கேட்கறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இவங்க 30 days தான் ஆகுறாங்க. ஆமா ப்ரோ. இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா போன டிசம்பர் 20 தான் பிறந்ததே இவங்க. இப்போ பாத்தீங்கன்னா Jan 20 தான் ஆகுது. ரொம்ப 30 daysலாம் இந்த சைஸ்ல தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 50 daysல இருந்து எடுத்தா பெஸ்ட் ப்ரோ. அதுக்கு கீழே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாது ப்ரோ. ஆமா, ரிஸ்க் தான். 100% ரிஸ்க் தான் உங்களுக்கு. நீங்க பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. ரொம்ப 30 daysல ரொம்ப பெருசா இருக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப இவ்வளவுதான் இருக்குமே. 30 daysல இந்த சைஸ் தான் இருக்குமே. ஆமா, 30 daysல உங்களுக்கு இந்த சைஸ் தான் இருக்குமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க மதர் ஃபீடிங்ல தான் இருப்பாங்க. இந்த டைம்ல வந்து நம்ம பிரிச்சு இவங்க பசிக்காண்டி மட்டுமே தான் அந்த ஃபுட்டை சாப்பிடுவாங்களே தவிர அவங்களுக்கு அது விருப்பப்பட்டு அந்த ஃபுட்டை சாப்பிட மாட்டாங்க. அதனால என்ன ஆகும்னா டைஜஷன் ப்ராப்ளம் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஒரு 2-3 நாளே நீங்க எடுத்துட்டு போற கிட்டன் இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்க கிட்டன்ஸை காட்டுறேன் பாருங்க. ஒரு 45 days 50 days கிட்டன்ஸை காட்டுறேன் ப்ரோ. இவங்க பாத்தீங்கன்னா 45 days ப்ரோ. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியும் பாருங்க. உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு சைஸ் டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு சைஸ் எவ்வளவு டிஃப்ரெண்ட் தெரியுதா வேரியன்ட். அது வந்து குட்டி வந்து எத்தனை டேஸ்? இது வந்து 30 days ஆகுது. இது 45 days தான் ஆகுது. ஜஸ்ட் ஒரு 2 weeks வெயிட் பண்ணீங்கனாலே பெஸ்ட். அது ஆட்டோமேட்டிக்கா. ஆமா ப்ரோ, எல்லாமே வந்து உங்களுக்கு பிரீட்ஸ் வந்து 1 week தான் ப்ரோ வளர்ச்சி உங்களுக்கு கிட்டன்ஸ்ல பொறுத்த வரைக்குமே. எந்த அளவுக்கு குவாலிட்டியா வந்துருவாங்க இவங்க. இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து செமி பஞ்சுன்னு சொல்லுவாங்க ப்ரோ. செமி பஞ்சுங்களா? ஆமா. செமி பஞ்சுல ஒரு பை கலர் கிட்டன் மேல் கிட்டன் இருக்காங்க. நம்ம ஸ்டட் மேல் இருக்காங்க நம்ம கிட்ட. ஆரஞ்சு ஒரு ஒயிட் மேல் இருக்காங்க. ஆமா ப்ரோ, மொத்தம் 3 மேல் இருக்கிறாங்க ப்ரோ நம்ம கிட்ட. பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன பிரைஸ்ல உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரோ கிட்டன்ஸ்லாம்? நம்ம கிட்ட வந்து 7000ல இருந்து இருக்கு ப்ரோ கிட்டன்ஸ். 7000. ஆமா ப்ரோ. நம்ம ஃபேஸ் வெரைட்டிஸ் இருக்கு கிட்டன்ஸ்ல. நம்ம கிட்ட வந்து டால் ஃபேஸ், செமி பஞ்ச், எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் கிடைக்கும் ப்ரோ. ஆக்சுவலா வந்து செமி பஞ்ச்ன்ற கேட்டகரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க நம்மளோட எக்ஸ்ட்ரீமை பார்த்துருப்பீங்க. அவனுக்கும் நம்ம டாலுக்கும் போடும்போது செமி பஞ்ச் கேட்டகரி வரும். அந்த மாதிரி செமி பஞ்ச் உங்களுக்கு ஒரு 10,000 பட்ஜெட்ல அந்த பட்ஜெட்ல வரும். எனக்கு எக்ஸ்ட்ரீம் தான் வேணும் அந்த அளவுக்கு வேணும்னா உங்களுக்கு வந்து 15,000 வந்து எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. ஆமா. நம்ம மேல் அளவுக்கு குவாலிட்டி வேணும்னா அபவுட் 20 அந்த ரேஞ்ச் வந்து தான் நம்ம மேல் அளவுக்கு குவாலிட்டி வரும். ஸ்டார்டிங் பிரைஸ். ஆமா, கேட்ல நிறைய பிரைஸ் டிஃபரன்ஸ் ஆகும் ப்ரோ. இல்ல எனக்கு நார்மலா ஒரு டால் பேஸ் தான் வேணும்னா நம்ம கிட்ட 7,000ல இருந்தே இருக்கு ப்ரோ. ஆமா, 7,000ல இருக்கு. அதுலயே டால் பேஸ்லயே நம்மளுக்கு வந்து குவாலிட்டி நல்ல வந்து ஹெவி ஃபர் குவாலிட்டி அந்த மாதிரி வேணும்னா நம்ம ஒரு 12-13 அந்த ரேஞ்சு கூட போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம வந்து கம்பல்சரி குவாலிட்டி எனக்கு போதும் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலா 7,000 அந்த ரேஞ்சில் எடுத்துக்கலாம். இதுலயே உங்களுக்கு கண்டிப்பா ப்ரோ. இப்போ வந்து நம்ம ஒரு கிட்டனை வாங்குறது எப்படின்றத பாத்துருவோம் ஃபர்ஸ்ட். நம்ம ஒரு ஆமா ப்ரோ, நம்ம ஒரு கிட்டனை வாங்க போறோம்னா நம்ம அவங்களுக்கு தூக்கி பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்காங்க. அதே மாதிரி அவங்க கிட்டன்ஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கக்கூடாது. ஆமா. கேட்ஸை பொறுத்த வரைக்குமே நம்ம ரொம்ப தூக்கி பாத்தீங்கன்னா அந்த வெயிட் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் ஏரியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அந்த லூஸ் மோஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். அதை நம்ம பார்த்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹைஸ் பார்க்கணும் மெயினா. ஆமா, ஹைஸ்ல வந்து இந்த தண்ணி வரக்கூடாது உங்களுக்கு. ஆமா, அந்த ஹைல வந்து டிராப்பா உங்களுக்கு அந்த தண்ணி வரக்கூடாது அவங்களுக்கு.
ட்ரையா தான் இருக்கணும். ஆமா ட்ரையா தான் இருக்கணும் இவங்களை பொறுத்த தண்ணி வரைக்கும். வந்ததுன்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம், ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருக்கான்னு கம்பல்சரி நோட் பண்ண ப்ரோ. அது எப்படி ஜஸ்ட் நம்ம அந்த ஹேரை வந்து நம்ம தடவி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இந்த ஹேரை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா 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 இன்ஃபெக்ஷன் இருந்தா உங்களுக்கு வந்து அந்த ஹேர்லாம் வந்து ஒரு பேட்ச் பேட்சா ஒரு இடத்துல கொட்டி இருக்கும். அது வந்து என்ன ஆகும்னா நாளடைவில் வந்து உங்களுக்கு வந்து மொத்த ஹேருமே கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரினா உங்களுக்கு எடுக்கவே கூடாது அது. இப்போ இவங்க ஹேர்லாம் உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இது அப்போ வந்து நீங்க வந்து ஒரு கிட்டன் வாங்கிட்டோன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிட்டன் வாங்கிட்டு போறீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு லிட்டர் சாண்ட் வாங்கணும் கம்பல்சரி. ஆமா கம்பல்சரி. அதுக்கப்புறம் வந்து நீங்க வாங்குற இடத்துல வந்து என்ன ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னு கேட்டுங்க. என்கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, யார்கிட்ட வாங்கினா என்ன ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னு மெயின்டைன் பண்றது கேட்டு. நாங்க வந்து மியோ போர்ஷன் ஃபுட் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. மியோ பிராண்ட்ல போர்ஷன் கிட்ட ஃபுட் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து 7 kg தான் ப்ரோ எடுக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம கிட்ட கேட்ஸ் நிறைய இருக்கிறதால 7 kg தான் எடுக்கிறோம். இதுல 1 kg இருக்கு, 500 grams அந்த மாதிரி இருக்கு. நீங்க ஒரு கேட் வாங்குறீங்கன்னா எடுத்தோன்னே 7 kg வாங்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 1 kg வாங்கிக்கோங்க, அதுவே போதும். ஏன்னா வந்து நீங்க வந்து டைட் கண்டெய்னர் தான் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். 7 kg ஏற்ற அளவுக்கு நம்ம கண்டெய்னர் இருக்காது. அதனால வந்து காத்து போயிடுச்சுனாலே ஃபுட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி கேட்ஸுக்கு வந்து சின்னதா ரொம்ப எல்லாம் பெருசா உங்களுக்கு ஃபுட்டு நிறைய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சும்மா ப்ரோ இவங்களை வந்து டாக்ஸ் மாதிரி நம்ம ஃபீட் பண்ணணும் அந்த டைமிங்லாம் கிடையாது ப்ரோ. ஜஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல ஃபுட்டு வச்சுட்டா போதும் ப்ரோ. அவங்க தேவைப்படும் போது அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு மெயினா வேக்சின் வந்து நம்ம இப்போ ஒரு 50 daysல எடுக்கிறோம்னா ப்ரோ, ஒரு 5 days வந்து அவங்க நம்ம வீட்டுக்கு அடாப்ட் ஆகணும் ப்ரோ. நம்ம அடாப்ட் ஆயிட்ட பிறகு ஒரு 5 days கழிச்சு நம்ம வெட்டினரி கூட்டு போனீங்கன்னா அவங்களே வேக்சின் ஷெட்யூல்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவாங்க. கம்பல்சரி வேக்சினேஷன் கம்பல்சரி போட்டாகணும் ப்ரோ. வேக்சினேஷன் போடாமலாம் எந்த கிட்டன்னு வளர்க்க முடியாது நம்ம. ரொம்ப கஷ்டம். வேக்சினேஷன் போடாமலாம் ரொம்ப கஷ்டம், வளர்க்கவே முடியாது நம்ம. நார்மல் கேட்ஸ் வேற, நம்ம இவங்களை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். மொத்தம் 3 வேக்சினேஷன் போடணும் ப்ரோ. ஆமா ப்ரோ, டாக்ஸ் மாதிரி தான் ப்ரோ. அதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேக்சினேஷன், அடுத்து பூஸ்டர், அப்புறம் ரேபிஸ் போடுவாங்க இவங்களுக்கும். இவங்களுக்கு ரேபிஸ் இருக்கு ப்ரோ. கம்பல்சரி நம்ம அதை போட்டு வச்சுக்கிறது நம்ம சைட்ல சேஃப். ஆமா ப்ரோ, இவங்க தான் ப்ரோ மதர். மதர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து எப்பவுமே கேட் வந்து லிட்டர் ஆயிட்ட பிறகு அந்த ஹேர் குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும். ஆமா, இவங்களோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்க உங்களுக்கு இந்த கிட்டன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா இவங்களோட ப்ரீவியஸ் வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். அதுல உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு ஹேர் குவாலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா, இவ கம்ப்ளீட்டா டால் ஃபேஸ் தான், பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அவங்களுக்கு வந்தது தான் இந்த கிட்டன்ஸ்லாம் ப்ரோ. அபோவ் 45 days மேல ஆனாதான் ப்ரோ கொடுப்போம் நாங்க. ஏன்னா ப்ரோ இந்த கிட்டன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 8, 9 அந்த ரேஞ்சிலே கொடுத்துடலாம் ப்ரோ. ஃபாதர் கம்பல்சரி எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் தான் ப்ரோ. நீங்க பக்கத்துலயே பார்க்கலாம் ஃபாதரை, பாத்தீங்கன்னாலே தெரியும் ப்ரோ. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து டாக்ஸ் இல்ல ப்ரோ, அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே தேவை கிடையாது. நம்ம நான் ஏசிலே வைக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டாக்ஸுக்கு வர மாதிரி டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு வரும் இவங்களுக்கு. அதை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணோம்னா, ப்ரீவியஸா வந்து நம்ம ஸ்பாட்டான் போட்டுக்கிறது பெஸ்ட். ஸ்பாட்டான்னு சொல்லிட்டு இருக்கு கடையிலேயே, அதை நம்ம போட்டுக்கிறது பெஸ்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இயர் மைட்ஸ் வரும் ப்ரோ. காதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அழுக்கு மாதிரி தான் தெரியும். ஆனா அது வந்து நீங்க வந்து மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா தெரியுமே அதுல அந்த அளவுக்கு இயர் மைட்ஸ் வந்து அவங்க பிளட்டே சக் பண்ணி குடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆமா, அதை வீக்லி ஒன்ஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டே இருக்கணும் ப்ரோ. அதை ஆமா, காதை மட்டும் கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். மில்க், சாக்லேட்டு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க கூடாது ப்ரோ. மில்க், சாக்லேட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க கூடாது. என்ன கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து எக்கு கொடுக்கலாம். அப்புறம் சிக்கனை பாயில் பண்ணிட்டு வந்து அதுல போன் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இது மட்டும் கொடுக்கலாம். அதே மாதிரி எக்கை வந்து ஒயிட் மட்டும் கொடுக்கலாம், எல்லோ அவாய்ட் பண்ணிட்டு. இப்ப நம்ம ஒரு 60 days ஆயிட்ட பேர் கொடுக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆமா, அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து வெறும் ட்ரை ஃபுட் மட்டுமே போடக்கூடாது ப்ரோ. வெட் ஃபுட்டு கம்பல்சரி இருக்கணும் அவங்களுக்கு. வேற எந்த கிரேவிஸ் இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு. கர்ட் ரைஸ் எல்லாம் கொடுக்க முடியாது ப்ரோ. கர்ட் ரைஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க முடியாது இவங்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா வெட் ஃபுட். ஆமா, மியோ ஃபுட், அப்புறம் வெட் ஃபுட்ல இருக்கு, விஸ்காஸ் இருக்கு நிறைய உங்களுக்கு, அப்புறம் கிரேவி ஐட்டம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்ல நிறைய இருக்கு. அந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு மார்னிங் உங்களுக்கு ட்ரை ஃபுட் கொடுக்குறீங்கன்னா ஈவினிங் உங்களுக்கு வெட் ஃபுட் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் ப்ரோ உங்களுக்கு. இப்போ ஒரு கேட்ல பாத்தீங்கன்னா இப்போ டாக்ஸ் நிறைய பேர் மேல் தான் எடுப்பாங்க, ஃபீமேல் எடுப்பாங்க. இது எப்படி வருது ப்ரோ? இதுல வந்து உங்களுக்கு டாக்ஸ் மாதிரி ஹீட்டுக்கு வர அந்த ப்ளீடிங் வர்றது எதுவுமே கிடையாது ப்ரோ. கேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைஜீன் ப்ரோ. நீங்க அவங்களுக்கு குளிப்பாட்டுலனாலும் பரவாயில்ல, எதுவாலும் பிரச்சனை இல்லை, அவங்களே அவங்க கிளீன் பண்ணிப்பாங்க.
எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண அவங்க ஹீட்டுக்கு வந்தா கூட உங்களை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அது கேட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 3 days மட்டும் தான். அது ப்ளீடிங் கூட இவங்களை பார்க்க முடியாது. ஜஸ்ட் அந்த ஹீட்டுக்கு வந்து சென்ஸ் மட்டும் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அதேமாதிரி மேலே பொறுத்த வரைக்குமே அந்த மேட்டிங் சென்ஸோ அதெல்லாம் எதுவுமே உங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மேட் பண்ணோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. இவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம எதுவும் நல்லா அட்டாச்மெண்ட்டாக தான் ப்ரோ இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட் டாக் மாதிரி தான் நம்மகிட்ட தாராளமாக ஃப்ரெண்ட்லியாக தான் ப்ரோ இருப்பாங்க. ஆனால் கேட்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு ரஃப் ஹேண்ட்லிங் பண்ண முடியாது ப்ரோ. ஆமாம், அந்த டாக் மாதிரி ரொம்ப ரஃப் ஹேண்ட்லிங் தான் பண்ண முடியாது. அவங்க ஏன்னா நெயில்ஸ் வச்சிருப்பாங்க, கம்பல்சரி நம்மள பூரிட்டு போயிடுவாங்க. அவங்க ஈஸியாக எஸ்கேப் ஆவாங்க. ரொம்ப வந்து இவங்க ஸ்ட்ரீட் கேட் மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருந்து குதிக்கிறதோ அந்த மாதிரிலாம் இதை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் இவங்ககிட்ட. ஏன்னா இவங்களால அந்த அளவுக்குலாம் இது பண்ண முடியாது. நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கீங்க, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். சோ இப்போ உங்ககிட்ட அத ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன நார்மலா சொல்லிடுங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 7,000 இருந்து இருக்கு ப்ரோ. 7,000 இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கிட்டன், பர்ஷியன் மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட பெங்கால்ஸ் இருக்கு, மைன் கூன் இருக்கு. அந்த மாதிரி எந்த வெரைட்டி கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆமா நம்ம வச்சு வேணும்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. அதே மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் பாத்தீங்கன்னா எந்த புரியல, பெங்கால்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல வந்து 2 வெரைட்டிஸ் இருக்கு ப்ரோ. மார்பிள் இருக்கு, அதுலேயே வந்து ரோசிட்டான்னு சொல்லிட்டு பேட்டர்ன்ஸ்ல இருக்கு. மார்பிள் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000 அந்த இருந்து வருது ப்ரோ. உங்களுக்கு அதுலேயே பேட்டர்ன்ஸ் மாற மாற உங்களுக்கு ரேஞ்சஸ் மட்டும் போயிட்டே இருக்கும் ப்ரோ. ப்ரோ இது பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டட் மேல்ஸ் ப்ரோ. சொல்லியிருந்தேன் இல்லையா 2 ஸ்டட் மேல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஆரஞ்சு மேல் ஒருத்தன் இருக்கான். குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது என்ன ஃபேஸ் ப்ரோ? இது ஆக்சுவலி என்ன டால் ஃபேஸ் ப்ரோ. இருக்கு டால் ஃபேஸ் ப்ரோ. டால் ஃபேஸா? ஆமா ப்ரோ. இவ்வளவு பெருசா? டால் ஃபேஸ்ல நல்ல ஃபர் குவாலிட்டி. இவ்வளவு பெருசா இருக்கு. நல்ல குவாலிட்டியான மேல் தான் ப்ரோ ஸ்டட்டுக்கு வச்சிருப்போம் நம்ம. இவன் பாத்தீங்கன்னா 15 மாசம் தான் ப்ரோ ஆகுறாங்க. 15 மந்த். ஆமா ஆமா, இவனோட கிட்டன்ஸும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கும் எப்பவுமே. ஃபீமேல் தான் கூட மேட்டிங்? கண்டிப்பா ப்ரோ. யாருக்காச்சும் ஃபீமேல்ஸ் கம்பல்சரி மீட்டிங் பண்ணி தரலாம் ப்ரோ. மீட்டிங் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 5,000 வாங்குறோம் ப்ரோ இவங்களுக்கு. மீட்டிங் சார்ஜ் தனியா? ஆமா ப்ரோ, மீட்டிங் சார்ஜ் தனியா இவங்களுக்கு. இவங்களுக்கு டாக்ஸ் மாதிரி பப்பீஸ்லாம் கிடையாது, சார்ஜஸ் மட்டும் தான். சார்ஜஸ்? ஆமா, ஹேண்ட்லிங் ஃபீஸ் அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் சார்ஜஸ் மட்டும் தான் இவங்களுக்கு. இது என்ன பஞ்ச் ஃபேஸ் சொல்லுவாங்களா? இல்ல ப்ரோ, இவங்க செமி டால் தான். இவங்க செமி டால் தான்? ஆமா ப்ரோ. டால் ஃபேஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சொல்லுங்க பிரதர். இவங்க ப்ரோ இவரு நெக்ஸ்ட் மேல் ப்ரோ. டால் ஃபேஸ், பியூர் டால் ஃபேஸ்ல ஒயிட். சூப்பரா இருக்கு பிரதர். பாத்தீங்கன்னா லென்த் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இவருக்கு 18 months ஆகுது பிரதர். ரொம்ப பெருசா வருமா? இல்ல ப்ரோ, குவாலிட்டியா இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த சைஸ் தான் ப்ரோ வரும். குவாலிட்டி கம்மியா இருக்க கேட்ஸ் தான் உங்களுக்கு அந்த அளவு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ட்ரிம் வேற பண்ணி வச்சிருக்கோம். இவங்களுக்கு ஷார்ட் ஹேர்னு சொல்லிட்டு ட்ரிம் பண்ணி வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு பெருசா வரும். ஆமா ஆமா. இவங்க பத்தி சொல்லுங்க ப்ரோ. இவங்க வந்து 60 days ஆகுறாங்க ப்ரோ. 60 days? ஆமா ப்ரோ. நம்ம ஸ்டட் மேல் பாத்தீங்க இல்லையா, அவங்களோட கிட்டன்ஸ் தான் ப்ரோ இவங்க எல்லாரும். ஆமா ஆமா ஆமா, அதே ஸ்டட் மேல் தான் இவங்க. இவங்க வந்து அந்த ஆரஞ்சு மேலுக்கு வந்தவங்க. இவங்க உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோலயே சொல்லியிருப்பேன், நம்ம எக்ஸ்ட்ரீமுக்கு வந்த கிட்டன்ஸ் இவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஊருக்கு வேணா டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி தரலாம் ப்ரோ. ஆமா ஆமா, டிரான்ஸ்போர்டேஷன் எந்த ஊருக்கு வேணா பண்ணி தரலாம் ப்ரோ. நம்ம சேஃப் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு ப்ரோ. நம்ம கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பேக்கப்பும் இருக்கும் ப்ரோ. அந்த அளவுக்கு நீங்க எந்த ஒரு கைட், ஆமா அந்த அளவுக்கு கைட் பண்ணலாம். நீங்க என்ன உங்களுக்கு கைடன்ஸ் வேணாலும் இது பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூமிங் சர்வீஸும் நாங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், போர்டிங் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், ஸ்டட்டிங் சர்வீஸும் இருக்கு. ஆமா, கேட் போர்டிங்கும் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ, ஸ்டட்டிங்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூமிங் இந்த சென்னைக்குள்ள எங்களால எந்தெந்த ஏரியா கவர் பண்ண முடியுமோ அந்த ஏரியா கவர் பண்ணி டோர் ஸ்டெப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. சென்னைக்குள்ள நம்ம டோர் ஸ்டெப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஸ்டட் சர்வீஸும் இருக்கு ப்ரோ. ஆமா, டோர் ஸ்டெப்ல ஸ்டட் சர்வீஸும் இருக்கு. உங்களுக்கு டால் பேஸ்ல வேணாலும் பண்ணி தரலாம், இல்ல செமி பஞ்ச்ல வேணாலும் பண்ணி தரலாம், இல்ல எக்ஸ்ட்ரீம்ல வேணாலும் பண்ணி தரலாம் உங்களுக்கு. சரி, உங்க கான்டாக்ட் நம்பர் எப்படி உங்ககிட்ட கிட்ட டீடைலா சொல்லுங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 9940423524 ப்ரோ. நம்ம கிட்ட ஜஸ்ட் நீங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான கிட்டன்ஸ் வேணும், உங்களுக்கு என்ன பிரைஸ் ரேஞ்சு, என்ன பட்ஜெட் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற கிட்டன்ஸ் நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிடலாம். எல்லாமே டீடைல்ஸ் உங்களுக்கு ஃபர்தரா எந்த டீடைல்ஸ், எந்த லொகேஷன், உங்களுக்கு அதே மாதிரி எந்த ஊருக்கு டிரான்ஸ்போர்டேஷன் வேணாலும் கம்பல்சரி ஈஸியா பண்ணி தரலாம். எல்லாமே கம்பல்சரி அனுப்பிச்சு வைக்கலாம் ப்ரோ. என் நம்பர் பாத்தீங்கன்னா 9940423524 ப்ரோ.